அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று இப்போ பார்க்க போகிற தலைப்பு முனிவர்கள் பற்றி. புராணங்களில் நாம் நிறைய முனிவர்களை பற்றி பேசுகிறோம். அப்போ கேட்குறோம் அவங்களோட கதைகளை. அந்த கதைகளை இப்போ கேட்கும்போது பார்த்தா முனிவர்கள் அப்படின்னு சொன்னாலே அவங்க கோபக்காரர்களாகவும், அவங்கள பார்த்தாலே மனிதர்கள் பயந்துக்கிற மாதிரியும், மனிதர்கள் மட்டும் என்ன, தேவர்கள் தெய்வங்கள் கூட முனிவர்களை பார்த்து பயந்துருக்கிற கதையை நாம் கேட்குறோம். அரசர்கள் எல்லாருமே முனிவர்கள் அப்படின்னோடனே ஒரு 10 அடி பின்னால் தண்ணி நிற்கிற மாதிரி தான் பயந்துக்கிறோம். ஏன் அப்படின்னு சொன்னால் அவங்க சாபம் விட்டுருவாங்க, அவங்க சாபம் விட்டால் அது பழிச்சிரும் அப்படிங்கிற ஒரு பயமெல்லாம் நிறைய உண்டு எல்லாருக்குமே. ஐயோ இந்த முனிவர் வராரே அப்படின்னா சில மன்னர்கள் ரொம்ப கவலையோட, ஐயோ இவர் என்ன வரப்போகிறாரோ, என்ன செய்ய போகிறாரோ, என்ன கேட்க போகிறாரோ அப்படின்னு பயந்ததை நம்ம பார்க்குறோம். ஏன் தசரதன் ரொம்ப ரொம்ப நல்ல அரசன், ஆனால் அவரே பயந்துக்கிறார். ஐயோ என்ன பண்ணுறது, விஸ்வாமித்திரர் வர்றாரே, என்ன பண்ண போகிறாரோ, என்ன கேட்க போகிறாரோன்னு பயந்துக்கிறார். ஸோ இந்த முனிவர்கள் அப்படிங்கும்போது எல்லாருக்கும் ஒரு பயம் வந்துடுது. அதுக்கு காரணம் துர்வாச முனிவர். துர்வாச முனிவர் ரொம்ப கோவக்காரர். அவரோட அப்பா பேர் அத்திரி, அம்மா பேர் அனுசியா. இவருக்கு தேவர்கள் முதல் மனிதர்கள் வரை இவரை பார்த்தாலே பயந்துக்குவாங்க. இவர் சாபமிட்டவங்க யாருன்னு பார்த்தா சகுந்தலா, துஷ்யந்தனை மறந்து போகணும் ஒன்றுமே இல்லை. அந்த பொண்ணு அவளோட தோட்டத்தில் விளையாடிக்கிட்டு இருக்கா. இவர் போகிற வழியில் அந்த பொண்ணு கொஞ்சம் கவனிக்காமல் அவள் ஏதோ சிந்தனையில் இருந்துட்டாள். அந்த சின்ன விஷயத்துக்காக எனக்கு மரியாதை கொடுக்கல அப்படிங்கிறதுக்காக அந்த பொண்ணுக்கு சாபம் கொடுத்துட்டாரு. அதே மாதிரி இந்திரனுக்கு என்ன பண்ணிட்டாரு, இந்திரனையும் கோபப்பட்டு இந்திரன் மரியாதை கொடுக்கல, அதாவது இவர் போட்ட மாலையை இந்திரன் மதிக்கவில்லை என்பதற்காக அந்த இந்திரனுக்கு சாபமிட்டு இந்திரனோட சக்தியெல்லாம் அழிஞ்சு போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டார். ஸோ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அவருக்கு ரொம்ப மரியாதை கொடுக்கணும், எல்லாரும் அவரை கண்டா பயந்துக்கணும், அந்த மாதிரி ஒரு எண்ணத்துலேயே இந்த துர்வாச முனிவர் இருந்திருக்கார். அப்போ யாரை பார்த்தாலும் உடனே ஒரு சாபம், நீ மிருகமாக போயிரு. அதாவது இவங்க சாபம் இடும்போது என்ன பண்ணுன்னா, இந்த உண்மையான உருவங்கள் மறைந்து அவங்க மிருகங்களாகவோ அல்லது அசுரர்களாகவோ அல்லது வேறு ஏதாவது மாற்று உருவம் கொண்டவர்களாக மாட்டி விட்டுறாங்க. அந்த மாதிரி அவர் கோவப்பட்டிருக்கார். அடுத்தது பார்த்தோம்னா, விஸ்வாமித்திரர் மேலே நம்ம ரொம்ப கோவக்காரன்னு பேர் வச்சுருக்கோம். ஆனால் உண்மையாக பார்க்கும்போது மற்ற முனிவர்களை கம்பேர் பண்ணும்போது விஸ்வாமித்திரர் ரொம்ப பொறுமையானதாக இருந்திருக்கார். ராமனை போய் கேட்கும்போது தசரதன்கிட்ட ராமனை கொடு, எனக்கு ராமன் தான் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரே முடிவில் நின்றுக்கிட்டு கேட்டார். அதே மாதிரி எல்லா இடத்துலையும் அவர் ரொம்ப அமைதியாக தான். அங்கேருந்து போய் அவர் சீதையை பார்த்த உடனே ராமன் வில்ல உடைக்கும் போது அங்கே பரசுராமரும் என்ன பண்ணுறாரு, ரொம்ப கோவப்படுறார். பரசுராமர் என்ன ஏதுன்னு விவரம் கேட்காம வில்லு உடஞ்ச சத்தத்தை கேட்டு நான் ஓடி வந்தேன், யார் உடைச்சது, ஆச்சா போச்சுன்னு அந்த சத்தம் போட்டு குதிக்கிறாரு பரசுராமர். அப்போவும் விஸ்வாமித்திரர் என்ன சொல்கிறாரு, பொறுமையாக இருக்கிறாரு, ராமன் பதில் சொல்லட்டும்னு. அப்போது ஒரே ஒரு இடத்துல அவர் கோவப்பட்டிருக்காரு. எப்போ, அவரோட தவத்தை கலைத்த போது. அவர் தவம் இருக்கும்போது மேனகாங்கிற ஒரு பொண்ணு தவத்தை கலைத்த போது அவர் கோபம் கொண்டிருக்கார். அப்போது அடுத்தது பார்த்தோம்னா சுதீவர் அப்படிங்கிறவர். சுதீவர்ங்கிற முனிவர் காட்டில் தவம் செஞ்சுட்டு இருந்திருக்காரு. அப்போதைக்கு 2 வழிப்போக்கர்கள் அந்த பக்கமாக வந்திருக்காங்க. வந்ததில் ஒருத்தர் திடீர்னு மயக்கம் போட்டு கூட வந்தவர் விழுந்துடவும் அந்த உடன் வந்தவர் என்ன செய்கிறாரு, ஐயோ நம்மளோட கூட வந்த நண்பன் இப்படி திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டானே, யார் ஹெல்ப்பு கேட்குறது அப்படின்னு சுற்றி முற்றி பார்க்கும்போது காட்டில் இந்த முனிவர் தான் தவம் இருந்துட்டு இருந்திருக்காரு. அவரை போய் எழுப்பிட்டார். இவர் இந்த தவத்தில் அவரை எழுப்பின உடனே அவருக்கு கோவம் வந்துருச்சு. என்ன சொல்கிறாரு, ஏன் என்னை எழுப்புறேன் அப்படின்னு பாரு, இந்த பாருங்க மயக்கம் போட்டு விழுந்துட்டான் என் கூட வந்தவர் அப்படின்னா, ஓ அப்படியா, அவன் சாம்பலாக போகட்டும் போ அப்படின்னு சாபம் இட்டுறாரு. என்ன ஏதுன்னு விவரமே கேட்க கிடையாது, அப்படியே சாபமிட்டார். சாபமிட்ட உடனே இந்த கூட வந்த அந்த நண்பன் என்ன பண்ணுறான், ஐயோ என்னடா அது இப்படி இவரை சாம்பலாக்கிட்டியே அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு, நீ உன்னோட எனக்கு இந்த ஐயோ சாபத்தை கொஞ்சம் எடுத்துக்கங்க ஐயா, சாபத்தை விட்டுறாதீங்க, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு அவர் சொல்லும்போது, இல்லை நீ என்ன பண்ணுற, நான் போய் என்னோடய குருக்கிட்ட எனக்கு ஏன் கோபம் வந்தது, இந்த சாபத்தை எப்படி அதாவது மாற்றுறதுங்கிற வழியை நான் கேட்டு வரேன், எனக்கு சாபம் மட்டும்தான் கொடுக்க தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அது வரைக்கும் இந்த சாம்பலை நீ பத்திரமாக வச்சிருன்னு அந்த நண்பன்கிட்ட சொல்லிட்டு போயிடுறார். போய் குருக்கிட்ட கேட்கும்போது குரு என்ன சொல்கிறாரு, நீ ரொம்ப கோபத்தில் உன்னோட அதிகமாக கோபமாக இருக்கிறனால நீ சாபம் விட்டுக்கிட்டே இருக்கிற, நீ அங்கே இன்னொரு காடு அங்கே போய் அங்கே அதாவது அவர் பேர் என்னன்னா
மாதவன் சராசரியாக ஒரு குடிலில் வாழ்ந்து கொண்டிருக்கும் மனிதன் மாதவன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அவர்கிட்ட போய் அவரை பற்றி போய் சந்திச்சுட்டு வா, அவரை பார்த்துட்டு வா, உன்னோட கோபமெல்லாம் தணிஞ்சு போயிரும்னு குரு சொல்கிறார். உடனே அவருக்கு தேடிக்கிட்டே வராரு. தேடிக்கிட்டே வரும்போது அந்த காட்டில் ஒரு அழகான பொண்ணு வந்து ரொம்ப அழகாக நடந்து போயிட்டுருக்கிறா. அவளை பார்த்தோன்னே இவர் அப்படியே மயங்கி நின்றுடுறார். உடனே அந்த பொண்ணு சொல்கிறா, ஐயா முனிவரே, நீயே முனிவர், நீ என்னை பார்த்தோன்னே இப்படி மயங்கி நிற்கிறியே, இது சரியாகுமா, இது நியாயமா அப்படின்னு அந்த பொண்ணு கேட்குறா. அடப்போ, நீ பெரிய அழகியா, நீ அழகெல்லாம் போகட்டும், உன்னோட அழகெல்லாம் மறைஞ்சு போகட்டும் அப்படின்னு அந்த பொண்ணு மேலே கோபத்தை சாபத்தை விட்டுட்டு இவர் போயிட்டுருக்கார். போயிட்டுருக்கும்போது வழியில் ஒருத்தர் கேட்குறாரு, மாதவன் அப்படிங்கிறவரோட வீடு எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. அந்த மாதவன் வீடு வந்து கொஞ்சம் தூரம் நீங்கள் போனீங்கன்னா அந்த இடத்துல இருக்குது, அவரோட இது, அவர் ரொம்ப நல்லவராகும் அப்படி இப்படின்னு அவரை பற்றி சொல்கிறார். அவரை பற்றி சொன்னோன்னா, என்னது பெரிய மாதவனை பற்றி ரொம்ப புகழ்கிற, என்னை விட அவன் பெரியவனா அவனு, நீ அந்த பக்கம் போ ஒன்று அப்படின்னு சொல்லி அவரையும் கோபமாக பேசி அனுப்பிச்சி விட்டுறாரு. சரின்னு கொஞ்சம் தூரம் தேடி வந்தோன்னே இந்த மாதவன் அங்கே இருக்கார். மாதவனை பார்த்தோன்னே இது மாதிரி என்னோடய குரு வந்து உங்களை பார்க்க சொன்னார், நீ என்ன சாதாரண மனுஷனாக இருக்க, நீ என்ன உன்னை வந்து என்னை பார்க்க சொல்லியிருக்காரு அப்படிங்கும்போது அப்போது அந்த மாதவன்கிறவர் சொல்கிறாரு, நான் எதுவுமே செய்யறதில்ல, நான் கடவுளை தேடி வணங்குவதும் அல்ல, கடவுள் சாமி பக்தியில் நான் பூஜைகள் எதுவும் செய்கிறதும் இல்லை, என்னோட தினசரி கடமைகளை நான் செஞ்சுக்கிட்டே இருக்கேன், அது ஒன்று தான் எனக்கு தெரியும் அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்புறம் அப்படி செய்கிற நீ வந்து எதுக்கு இப்படி வந்து, அப்படியா உனக்கு எவ்வளோ கோபம், உனக்கு வந்து என்னையே எதிர்த்து பேசுகிறியா, நீ என்னை விட நீ பெரியவனா, உனக்கு கண் தெரியாமல் ஓட்டு போ அப்படின்னு சாபம் கொடுத்துறாரு. அந்த சாபம் பலிக்கவில்லை, அந்த முனிவர் கொடுத்த சாபம் வந்து அங்கே பலிக்கலை. உடனே மாதவன் வந்து சாதாரணமாக நிற்கிறாரு. என்னது, நான் சாபம் கொடுத்து நீ அப்படியே நிற்கிற, நீ என்ன அவ்வளோ பெரியவனா, நீ என்ன கடவுளா, நீ என்ன பிரம்மாவா அப்படி இப்படின்னு ரொம்ப எகத்தாளமாக பேசுகிறார். அப்போது அந்த மாதவன் சொல்கிறாரு, நான் வந்து சாதாரண மனிதன்தான், ஆனால் நீங்கள் உங்களோட கோபத்தினால அங்கே வழியில் பார்த்தீங்களே, அவள் என்னோட பொண்ணு, அந்த பொண்ணு வந்து ரொம்ப அழகாக இருக்கா, என்னோடய பொண்ணு தான் அவளை பார்த்து நீங்கள் உங்களோட சாபத்தை வேஸ்ட் பண்ணிவிட்டு அவருக்கு அழகு இல்லாமல் போகணும் அங்கே ஒரு சாபத்தை கொடுத்துட்டீங்க. இங்கே வந்து என்னோடய நண்பன் உங்கள் வழி கேட்கும்போது அவன் வந்து பதில் சொல்கிறான், என்னை பற்றி கொஞ்சம் சொன்ன உடனே அவன் மேலே கோவப்பட்டு அவனையும் நீங்கள் சாபம் கொடுத்துட்டீங்க. இப்படி வர வழியெல்லாம் வேண்டாததுக்கெல்லாம் உங்கள் சாபத்தை கொடுத்து 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 உங்களோட சக்தி போயிடுச்சு. இப்போ நான் வந்து ஒரு சாதாரண மனிதன்தான் அப்படிங்கும்போது, சரி எதுக்காக என்னை தேடி வந்தீங்கங்கும்போது என்னோடய குரு சொன்னார், உன்னோட சக்தி, அதாவது நீ சேர்த்து வச்சுருக்க புண்ணியங்களை எனக்கு கொடுத்தீன்னா என்னோடய பழைய சக்தி எனக்கு கிடச்சிரும், நான் போய் அந்த காட்டில் இருக்க ஒரு பையனை வந்து உயிர் பிச்சு எழுப்ப வைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா சரி, அதுக்கு என்ன, என்னோடய சக்தியை உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்கள் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாரு. இப்போது இந்த முனிவர் அங்கே போய் அந்த சாம்பலாக இருந்தவரை உயிர் பிடிக்க வச்சு உயிர் கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த முனிவர் இவ்வளோ கோவப்பட்டு ஒரு சாதாரண மனிதனிடம் அவர் யாருங்கிறத புரிய வைக்க வச்சிருக்காரு குரு. அடுத்ததாக பார்த்தோம்னா பிரிங்கி முனிவர், இவர் வந்து சிவனை மட்டும்தான் கும்பிடுவேன், நான் பார்வதியை கும்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவனை மட்டும் சுற்றி 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 வந்து சாமி கும்பிட்டுருக்காரு. அப்போது பார்வதி தேவிக்கு கோபம் வந்துருச்சு. அவங்க வந்து அர்த்தநாரீஸ்வரர் ஆனதுக்கு அப்புறமும் நான் சிவனை மட்டும் தான் சுற்றுவேன், இந்த அர்த்தநாரீஸ்வரரை சுற்ற மாட்டேன் அப்படின்னு கோவப்பட்ட உடனே பார்வதிக்கு, அவ்வளவு சக்தி உனக்கு அவ்வளவு இருக்கா, நான் வந்து உங்கள் 2 பேர்த்துக்குற இணையில் உள்ளே நுழைஞ்சு நான் சாமி கும்பிட்டுருவேன்னு கோபமாக அவர் போகிறாரு. அப்போது பார்வதி தேவி என்ன பண்ணுறாங்க, அவரோட சதையெல்லாம் பிஞ்சு போகிற மாதிரி சாபம் கொடுத்துட்றாங்க சக்தி. அப்படி அந்த முனிவருக்கு எதுக்கு அவ்வளவு கோபம், ஏன் 2 பேர்த்தையும் சுற்றி வந்திருந்தா என்ன, இல்லை, அவர் அங்கே தப்பு பண்ணிட்டார். வசிஷ்டர் அப்படின்னு பார்த்தோம்னா ராமாயணத்தை காவியமாக மாற்றி எழுதினவர் வசிஷ்டர். அடுத்ததில் பார்த்தோம்னா இதில் இங்கே வந்து மொத்தமாக நம்ம எல்லா முனிவர்களோட கணக்கையும் பார்த்தோம்னா அகத்தியரும் சாபம் கொடுத்துருக்காரு. காவிரி வந்து அந்த பொன்னி நதி வந்து பொண்ணாக வரும்போது நீ ரொம்ப அகந்தையாக இருக்க, ரொம்ப திமிராக இருக்க, உனக்கு அடக்கி வைக்கிறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு அதை பிடிச்சி குடுவையில் அடக்கி வச்சுட்டார். ஆனால் அகத்தியர் வந்து நிறைய தமிழ் இலக்கியங்களையும், அதாவது தமிழுக்கு இலக்கணத்தை வடித்தவரே அகத்தியர் தான் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். வசிஷ்டர் வந்து தசரதனோட குரு, ரொம்ப பொறுமையான முனிவர்னா வசிஷ்டர் தான். விஸ்வாமித்திரர் நம்ம அறிஞ்சது. அடுத்தது அத்தின்னு ஒரு முனிவர் இருந்திருக்காரு. அப்புறம் கௌதமர், பரத்வாஜர், காஷ்யப்பர், வால்மீகி, வியாசர், நாரதர், இவங்க தான் முக்கியமான ஆளுக நமக்கு தெரிஞ்சு. இந்த வால்மீகி தான் சீதையை வந்து
குடிலில் வச்சு லவன்குஷன் பிறக்கும்போது சீதைக்கு துணையாக இருந்து வால்மீகி கடைசி வரைக்கும் அந்த ராமாயணத்தை தன் கண் கொண்டு பார்த்து தானாக வந்தவற்றை எழுதி காவியமாக்கினவர் இந்த வால்மீகி முனிவர். வியாசர் பாண்டவர் காலத்தில் நிறைய அவங்களுக்கு நன்மைகள் செய்திருக்கார். இந்த மாதிரி முனிவர்கள் எல்லாருமே மொத்தமாக பார்க்கும்போது அவங்களாம் ரொம்ப கோபப்பட்டிருக்காங்க. நம்மளை சொல்கிறாங்க, நீங்கள் யோக நிலையில் இருங்கள், உங்களோட கோபங்கள் குறையும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் நாம் முனிவர் அப்படின்னால விஸ்வாமித்திரப்பா இப்போ விஸ்வாமித்திர கோபம் யாருக்கும் ஆகாது அப்படின்லாம் சொல்கிறோம். ஆனால் விஸ்வாமித்திரர் தான் இருக்கிறதுலே ரொம்ப பொறுமையான. விஸ்வாமித்திரர் வசிஷ்டர்லாம் ரொம்ப பொறுமையாக இருந்திருக்காங்க. அந்த வசிஷ்டரை பார்த்து விஸ்வாமித்திரர் கொஞ்சம் பொறாமப்பட்டிருக்கார். இதுதான் அங்கே நடந்தது. இதை நாம் என்ன பண்ணணும்னா, இந்த புராணங்கள் கதைகளில் வர முனிவர்களை தனியாக ஒவ்வொருத்தரையும் அவங்கவுங்களோட செயல்கள் என்ன ஏதுன்னு படித்து அறிஞ்சோம்னா நமக்கும் எவ்வளோ பொறுமை வேணும். அதாவது கோபம் அப்படிங்கிறது அவ்வளவு ஈஸியாக அடக்க முடிகிற ஒரு சாதனை அல்ல. அந்த பொறுமையாக நம்ம நடந்தோம்னா நம்மளோட கோபங்கள் தணிந்து நம்மளோட வாழ்க்கையில் நம்ம இன்னும் பொறுமையாக இருந்து வார்த்தைகளை அதிகமாக அவதூறாக அடுத்தவர்கள் மீது பேசாமல் சற்று நிதானித்து சொற்களை பேசி தவறுகளை திருத்தி கொண்டு ஒருவருக்கொருவர் ஆலோசகர்களாக இருந்து நம்மளது வாழ்க்கையை நடத்தி சென்றால் நம்மளுடைய வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும். நம்மளுடைய சந்ததிகள் நம்மளை பற்றி பேசக்கூடிய அளவுக்கு நம்ம வாழ்ந்து காட்ட முடியும் என்பதை இதன் மூலம் அறிந்து கொள்கிறோம். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.